கூவி அழைக்காமல் சேரி திரளாது, நீ மோதி விதிக்காமல் சாதி முடியாது என்ற கொள்கை முழக்கத்தை முன்வைத்து 6 நூற்றாண்டிற்கு மேலாக தஞ்சை மாவட்டத்தில், திருவாரூர் மாவட்டத்தில், நாகை மாவட்டத்தில் சாதி ஒழிப்பு பணியை ஈடு இணையற்று முன்னெடுத்த மகத்தான மக்கள் தலைவர் ஐயா டி.எம். மணி அவர்கள் கட்டமைத்த நீலப்புலிகள் இயக்கம் இன்று தமிழகத்தின் தலைநகர் நோக்கி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. காரணம், நந்தினி படுகொலைக்கு நீதி கேட்டு அரியலூர் மாவட்டத்தில் சாதி வெறியர்களால் கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட இந்த நந்தினிக்கான நீதி கேட்கும் போராட்டத்தை மிக கடுமையான முறையிலே உழைத்து ஏற்பாடு செய்து ஒருங்கிணைத்த சென்னை வாழ் பொறுப்பாளர்களான என் மரியாதைக்குரிய நண்பர்கள் அப்துல் ரஹ்மான் அவர்களே, அப்பு அவர்களே, ராஜா அவர்களே, இன்னும் பல்வேறு தோழர்களே, இங்கு எனக்கு முன்பாக பேசிய பல்வேறு இயக்கங்களுடைய தோழர்களே, இங்கு 3 மணி நேரத்திற்கு மேலாக அமர்ந்து இந்த பெண்ணுக்கு நீதி கிடைப்பதற்கு நாமும் ஒரு காரணியாக இருக்க வேண்டும் என்ற அளவில் இங்கே அமைதியாக உட்கார்ந்திருந்து இங்கே ஒத்துழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சென்னை நகர பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை சகோதரர்களே, கடந்த வெள்ளிக்கிழமை என்று இந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த காவல்துறையானது ஏதோ சட்ட ஒழுங்கை காரணம் காட்டி நீங்கள் இந்த வாரம் நடத்தக்கூடாது, வேண்டுமானால் இன்னொரு நாள் நீங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு உத்தரவிட்டது. காரணம் என்ன? நீலப்புலிகள் என்ன தீவிரவாத இயக்கமா? நீலப்புலிகள் அமைப்பு என்ன பயங்கரவாத அமைப்புமா? நீலப்புலிகள் இயக்கம் இந்தியாவில் தமிழகத்தில் பல குண்டுவெடிப்புகளை நிகழ்த்தி இருக்கிறதா? நீலப்புலிகள் இயக்கம் இங்கே பல கற்பழிப்புகளை அரங்கேறி இருக்கிறதா? இங்கே சாதி மோதல்களை ஊக்குவித்திருக்கிறதா? இங்கே சமூக பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? இந்தியாவுடைய மதச்சார்பின்மைக்கு குந்தகம் விளைத்திருக்கிறதா? இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டிற்கு ஊறு விளைவித்திருக்கிறதா? நீங்கள் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்ல முடியுமா? இந்தியாவுடைய தேசத்தந்தை என்று சொல்லப்படுகிற நாங்கள் சொல்லவில்லை, இந்தியா சொல்லிக் கொண்டிருக்கிற காந்தியை கொலை செய்த ஒரு கும்பலுக்கு உலகின் மிகப்பெரிய தீவிரவாத அமைப்பு என்று அமெரிக்கா சொன்ன RSS என்ற கும்பலுக்கு இங்கே பேரணி நடத்துவதற்கு இந்த கேடு கட்ட காவல்துறை அனுமதி வழங்குகிறது. அவர்களுக்கு எந்த விதமான நெருக்கடியும் தராமல் அவர்களுக்கு சிவப்பு கம்பளம் வைத்து அவர்களுக்கு இங்கே அனுமதி தருகிறது. ஆனால் தன் சமூகத்து பெண்ணை எந்தவித குற்றமும் செய்யாத, எந்தவித பாவத்தையும் அறியாத அந்த 16 வயது சிறுமிக்கு இங்கே கூடி எழுவதற்கு எங்களுக்கு அனுமதி கிடையாதா? அப்படியானால் இந்த அரசும் ஆளும் வர்க்கமும் காவல்துறையும் யாரை காப்பதற்கு இங்கே நின்று கொண்டிருக்கிறது? என் அருமை சகோதரர்கள் சொன்னார்கள், இங்கே ஒரு இந்து அமைப்பு இங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினால் ஒரு 10 பேர் கூடினால் கூட 100 காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் ஒரு தாழ்த்தப்பட்ட அமைப்பு, தன் சமூகத்தில் இருந்து ஒரு பெண்ணை இழந்த ஒரு தாழ்த்தப்பட்ட அமைப்பு இங்கே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினால் இதை உப்புசப்பட்ட உடல் வலுவற்ற ஒரு 10 காவலர்களை நிறுத்திருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? ஏன் நாங்கள் எல்லாம் கலவரம் செய்ய மாட்டோமா? தமிழகத்தில் தலித்துகள் கலவரம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இந்த தமிழகத்தில் இயல்பு வாழ்க்கை சராசரியாக இருக்குமா? ஏன் நாங்கள் எல்லாம் கலவரம் செய்ய மாட்டோம் என்ற பயத்தில் இருக்கிறீர்களா? தீவில் இருக்கிறீர்களா? ஆக நீங்கள் பாதுகாப்பு கொடுப்பது என்பதே சாதி பார்த்துத்தான் இங்கே பாதுகாப்பு கூட காவல்துறை தருகிறது. இந்தியாவில் சாதி இந்துக்கள் மட்டுமல்ல, நீதித்துறை மட்டுமல்ல, காவல்துறையும் கூட இங்கே சாதித்துறையாகத்தான் இருக்கிறது என்பதைத்தான் இந்த சூழல் நமக்கு அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது. அன்பு தோழர்களே, ஏதோ 2017 ஆரம்பிக்கப்பட்ட பிறகுதான் இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது வன்கொடுமைகள் எல்லாம் நடக்கிறதா? நந்தினி கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாலா? கிடையாது. தலித் வரலாற்றில் தமிழகத்தின் முதல் போராட்டம் என்று சொல்கிற பின்னி மில் தொழிற்சாலை போராட்டம் 1920 நடைபெற்றது.
அந்த 20 போராட்டத்தில் புளியந்தோப்பு வியசர் பாடி உள்ளிட்ட அத்தனை சேரிகளும் கொளுத்தப்பட்டது. அப்பொழுது இந்த காவல்துறை எல்லாம் எந்த தமிழர்கள் எந்த திமுகவின் தலைமையில் போராடினார்களோ அந்த தமிழர்களுக்கு தான் இந்த காவல்துறை பாதுகாப்பு இருந்தது. 20 தொடர்ந்து 57 முதுகுலத்தோர் கலவரம் நடந்தது. மாவீரன் இம்மானுவேல் சேகரன் படுகொலை செய்யப்பட்டார். அந்த கலவரத்திலும் இந்த ஆளும் வர்க்கமும் ஆதிக்க சாதிகளும் காவல்துறையும் தாழ்த்தப்பட்ட பக்கம் நிற்கவில்லை. அதைத் தொடர்ந்து 68 வெண்மணி படுகொலை நடந்தது. அரைப்படி கூலி அதிகமாக கேட்டான் என்பதற்காக ஒரு 50 காசு அரைப்படி நெல் அதிகமாக கேட்டான் என்ற ஒரே காரணத்திற்காக 44 உயிர்களை ஒரு குடிசை வீட்டுக்குள் பூட்டி வைத்து இந்த ஆளுகிற ஆதிக்க சாதி கும்பல் கொளுத்தியது. அப்பொழுதும் இந்த குற்றவாளி விடுவித்து ஆளுகிற ஆதிக்க சாதிகளுக்கு ஆதரவாகத்தான் இந்த காவல்துறை இருந்தது. அது மட்டுமல்ல, விழுப்புரம் கலவரமாக இருக்கட்டும், வேட்டமங்கலம் கலவரமாக இருக்கட்டும், போடி கலவரமாக இருக்கட்டும், உஞ்சரை கலவரமாக இருக்கட்டும், மேலவரமாக இருக்கட்டும், தாமிரபரணியாக இருக்கட்டும், திண்ணியமாக இருக்கட்டும், தருமபுரியாக இருக்கட்டும், எத்தனை போராட்டங்கள் தமிழகத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது சாதி இந்துக்களால் தொடுக்கப்பட்டதோ அத்தனை போராட்டங்களிலும் இந்த சாதி இந்துக்கள் மட்டுமல்ல, இந்த காவல்துறையே அவர்கள் பக்கம் தான் நின்றது. ஆக இந்த காவல்துறையை நம்பி, இந்த நீதித்துறையை நம்பி இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் விடுதலை பெற்று விடலாம் என்று நினைத்தால் அது நம்முடைய முட்டாள்தனம். இந்த காவல்துறையால் நீதித்துறையால் இந்த மக்களுடைய விடுதலையை உத்தரவாதப்படுத்த முடியாது என்பதைத்தான் இந்த 70 ஆண்டு கால சுதந்திர இந்தியா சொல்கிறது. அருமை சகோதரர்களே, அருமை சகோதரர்களே, 68வது சுதந்திர குடியரசு தினம் கடந்த வாரம் கொண்டாடினார்கள். மிக கோலாகலமாக கொண்டாடினார்கள். 68வது குடியரசு நாள். குடியரசு என்ற வார்த்தை சொல்வதற்கு இந்த அரசுக்கு அருகதை இருக்கிறதா? வக்கு இருக்கிறதா? இதற்கு தராதரம் இருக்கிறதா? நாடு 20வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறது, 68வது குடியரசு தினத்தை கொண்டாடுகிறது என்றெல்லாம் இந்த அரசு மிகப்பெரிய அளவில் செலவழித்து பிரம்மாண்டமான அணிவகுப்புகளை நடத்தி பிரம்மாண்டமான கலை நிகழ்ச்சிகளை கொஞ்சம் நிகழ்த்தி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நாம் கேட்பதெல்லாம் ஜனநாயகம் என்ற வார்த்தை, குடியரசு என்ற வார்த்தை, சுதந்திரம் என்ற வார்த்தை சொல்வதற்கு இந்த அரசுக்கும் ஆளும் வர்க்கத்திற்கும் தகுதி இருந்திருந்தால் இந்த மக்களை எல்லாம் இந்த அரசு காப்பாற்றி இருக்கும். இந்த மக்களின் மீது வன்கொடுமை நடந்திருக்கிறது. என் சகோதரி நந்தினி கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருக்க மாட்டார். சாலியமங்கலத்தில் கலைச்செல்வி கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருக்க மாட்டார். இதோ 2017 முதல் தேதி என்று விழுப்புரத்தில் சதீஷ் என்ற இளைஞன் புத்தாண்டு விழா கொண்டாடினான். அவன் எந்த தவறு செய்யவில்லை, எந்த பாவம் செய்யவில்லை. புத்தாண்டு விழாவிற்கு அவன் கேக்கு வெட்டி ஒரு புத்தாண்டு விழாவை கொண்டாடினான். அதுதான் சாதி இந்துக்களுக்கு கோபம். இங்கே ஒரு பறையனும் பல்லனும் அருந்ததியனும் புத்தாண்டு கொண்டாடலாமா என்று சதீஷை மின் கம்பத்தின் கட்டி வைத்து கொடுக்கிறார்கள். வழக்கை பதிவு செய்ததற்கு கூட அந்த மக்கள் அங்கே அல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த நிதி நிர்வாகம், காவல்துறை நிர்வாகம் எல்லாம் பாதிக்கப்படுகிற மக்களுக்கு வழக்கை பதிவு செய்ய கூட இவர்கள் தயாராக இல்லை என்பதைத்தான் காட்டுகிறது. இந்த நந்தினி என்ன செய்தால்? இந்த நந்தினி ஒரு பார்ப்பன குடும்பத்தில் பிறந்திருந்தால், ஒரு வெள்ளாள குடும்பத்தில் பிறந்திருந்தால் இந்த நந்தினுடைய படுகொலை இந்தியாவுடைய தேசிய விவாத பொருளாக மாறி இருக்கும். அத்தனை ஆங்கில ஊடகங்களும் நந்தியுடைய படுகொலையை பற்றி பேசியிருக்கும். அத்தனை பத்திரிகையுடைய முகப்பு பக்கத்திலும் நந்தினுடைய புகைப்படம் வந்திருக்கிறோம். இந்த நந்தினியை எவன் கொலை செய்தானோ அவனுடைய புகைப்படத்தை எல்லாம் அத்தனை பத்திரிகைகளும் பிரசுரித்திருக்கும். அவன் எந்த சாதி, எந்த சமூகத்தை சேர்ந்தானோ அந்த சாதியின் மீது, சமூகத்தின் மீது இங்கே குற்றம் சாட்டப்பட்டிருக்கும், கேள்வி எழுப்பப்பட்டிருக்கும். அந்த சாதி தலைவனை அவர்கள் கூண்டிலேற்றி இருப்பார்கள். ஆனால் இதெல்லாம் நடக்கவில்லை. ஏன் காரணம்? செத்து போன நந்தினி பார்ப்பன சாதியை சேர்ந்தவரில்லை. செத்து போன நந்தினி வெள்ளாள சாதியை சேர்ந்தவரில்லை. செத்து போன நந்தினி இங்கே ஆளும் வர்க்கத்தை சேர்ந்தது என்பதனால்தான் குரல் எழுப்பு கூட வக்கிட்டு இங்க எல்லாம் தமிழர் உரிமை குறித்து, தமிழர் ஒற்றுமை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு தோழர்களே, உலக வரலாற்றில் 2000 ஆண்டுகளாக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். செருப்பு போட முடியாமல் 5000 கிராமங்கள் தமிழகத்தில் இருக்கிறது. நாம் எல்லாம் பேசி சிரித்துக் கொண்டிருக்கிறோம். செருப்பு போட முடியாமல் 5000 கிராமங்கள் தமிழகத்தில் இருக்கிறது. கோயிலுக்கு செல்லாமல் 10,000 கிராமங்கள் இருக்கிறது. டீ கடையில் பொது டம்ளர் கிடையாது, இரட்டை டம்ளரை கடைபிடிக்கப்பட்டு 10,000 கிராமங்கள் இருக்கிறது. செருப்பணிய முடியாமல் பல தலைமுறைகள் இருக்கிறது. படிக்க முடியவில்லை, தன்னை விரும்பிய பெண்ணை காதலிக்க முடியவில்லை. 1000 கொடுமைகள் இந்த சமுதாயத்தின் மீது திணிக்கப்படுகிறது. இந்த 2000 ஆண்டு பிரச்சனைகள் எல்லாம் இங்கே இருக்கிற தமிழர்களுக்கு பிரச்சனையாக தெரியவில்லை. இங்கே இருக்கிற தமிழ் தேசிய அமைப்புகள், இங்கே இருக்கிற திராவிட தேசிய அமைப்புகள், இந்திய தேசிய அமைப்புகள் எல்லாம் சாதியை பற்றி பேசாமலேயே, சாதிய குடிமையை பற்றி
பேசாமலேயே சாதியை ஒழித்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் சாதியை பற்றி, சாதி கொள்கை பற்றி பேசுகிற பொழுது தமிழ் ஒற்றுமையை இவர்கள் எல்லாம் சீரழிக்கிறார்கள். இப்பொழுதுதான் நாங்கள் தமிழனா திரண்டிருக்கோம். நீலப்புலிகள் இயக்கம் வந்து அதை தடை செய்து சாதி சாதி இவங்களே சாதி குறித்து பேசுகிறார்கள். நாங்களா சாதி குறித்து பேசுகிறோம்? இங்கே ஊர் சேரி என்று பிரித்து வைத்திருப்பது யார்? இங்கே இந்த சாதி பெண்ணை தான் தான் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று யார் கட்டுப்பாடு விதித்திருப்பது? செருப்பு போடக்கூடாது என்று யார் கட்டுப்பாடு விதித்திருப்பது? தாழ்த்தப்பட்ட மக்களின் மீதான அத்தனை கொடுமைகளையும் எந்த சமூகம் விதித்திருக்கிறது? தலித்தல்லாத அத்தனை சமூகமும் இங்கே சாதி தாங்கி நிற்கக்கூடிய சமூகமாக இருக்கிறது. இங்கே சாதி இந்துக்களை மட்டுமல்ல, அவர்களை சார்ந்து இருக்கிற அரசையும் ஆளும் வர்க்கத்தையும் கூட தன்னந்தனியாக இந்த மக்கள் எதிர்த்து போராட வேண்டியிருக்கிறது. அதற்காகத்தான் 2000 ஆண்டுகள் கழித்தும் கூட இந்த மக்கள் விடுதலை பெற முடியாமல் இருக்கிறார்கள். அன்பு தோழர்களே, அருமை சகோதரர்களே, உலக வரலாற்றில் ஒரு நிர்பயா படுகொலை செய்யப்பட்டால், ஒரு சுவாதி படுகொலை செய்யப்பட்டால், இவர்கள் எல்லாம் ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவர்கள். இதில் ஒரு நியாயம் இருக்கிறது, நீங்க சந்தித்துக் கொள்ளுங்கள். ஒரு பெண் தன்னை காதலிக்கவில்லை என்பதற்காக ஒருவன் ஒரு பெண்ணை கொலை செய்கிறான். அவனும் தரப்பிலிருந்து பார்க்கின்ற பொழுது அவள் என்னை காதலித்து ஏமாற்றினான், இல்லை அவள் காதலிக்கவில்லை என்பதற்காக நான் படுகொலை செய்தேன், அவள் கழுத்தை எடுத்தேன், அவள் மீது ஆசிட் வீசினேன் என்றெல்லாம் தனக்கு தானே நியாயம் செய்து கொள்கிறான். உலக வரலாற்றில் படுகொலை எல்லாம் அப்படித்தான் நடக்கிறது. அது நிர்பயாவுடைய படுகொலையாக இருந்தாலும் கூட குடிவெறியில் கூடிய 5 பேர் கொண்ட கும்பல் குடிவெறியில் அவரை கற்பழித்து சீரழித்துக் கொண்டது. அதையும் நாம் கண்டித்தோம். சுவாதியுடைய படுகொலை நாம் கண்டித்தோம். இவர்கள் எல்லாம் காதலித்த காதலனால் படுகொலை செய்யப்பட்டவில்லை, குடிவெறியால் இவனால் பாதிக்கப்பட்ட ஒரு இளைஞனால் படுகொலை செய்யப்படுகிறார். ஆனால் உலக வரலாற்றில் காதலித்த காதலனாலே இந்த இடத்திற்கு வா என்று வரவழைக்கப்பட்டு அவர் மீது காதல் மோகம் சொல்லி ஆசை வார்த்தைகளை கூறி காதலித்து கருவாக்கி ஒரு காதலனே காதலை படுகொலை செய்கிறான் என்றால் இந்த அயோக்கியத்தனம், கேடு கெட்டத்தனம் இந்தியாவில் தமிழகத்தில் தான் நடக்கிறது. அதுவும் இந்து மதத்தில் தான் நடக்கிறது. உலக வரலாற்றில் ஒரு காதலின் தன்னுடைய காதலை வர சொல்லி தன் நண்பர்களை எல்லாம் சேர்த்துக் கொண்டு நீ அவர்களை கற்பழித்துக் கொள் என்று எந்த காதலும் சொல்ல மாட்டான். 4 பேர் சேர்த்துக் கொண்டு ஒரு பெண்ணை கற்பழிக்கிறார்கள் என்று சொன்னால் 2 பேராவது வேண்டாம் என்று தடுப்பான். சின்னஞ்சிறு சிறுமி, 16 வயது சிறுமி 4 பேர் சேர்ந்து கற்பழிக்க கூடாது என்று 2 பேருக்காவது மனசாட்சி உறுத்தி இருக்கும். ஆனால் அந்த 4 பொறுக்கிகளுக்கும் அந்த மனசாட்சி உறுத்தவில்லை என்று சொன்னால் அவர்கள் மனதில் படித்திருக்கிற அந்த சாதிய உணர்வு இந்து மதம் தான் அதற்கு அடிப்படையான காரணம். நிர்பயா இந்த மண்ணிலே படுகொலை செய்யப்பட்ட பொழுது இந்தியாவின் மகள் என்ற ஒரு ஆவணப்படத்தை எடுத்தார்கள். அந்த படத்தை வெளியிடக்கூடாது என்று மத்திய அரசு தடை விதித்தது. காரணம் என்னவென்றால் G20 என்ற நாடுகள், உலகத்தின் வளர்ச்சி பெற்ற 20 நாடுகள், இந்த உலகத்தில் பெண்களே வாழ தகுதியற்ற ஒரு நாடு இருக்கிறது என்றால் அது கேடுகட்ட இந்தியா தான் என்று சொன்னது. ஆக இந்தியாவை பற்றி உலக அரங்கிலே ஒரு தவறான புரிதல் ஏற்பட்டுவிடும் என்பதற்காக அந்த இந்தியாவின் மகள் என்ற அந்த நிர்பயாவினுடைய ஆவணப்படத்தை தடை செய்த இந்த அரசு. ஆனால் தடை செய்த அடுத்த நாளே, அடுத்த வருடமே 1900 பெண்கள் டெல்லியில் மட்டும் கற்பழிக்கப்பட்டார்கள். NCDHR என்ற புள்ளிவிவரம் சொல்கிறது, ஒவ்வொரு நாளும் 93 பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள். நமக்கு சுவாதி தெரிந்திருக்கும், நமக்கு நிர்பயா தெரிந்திருக்கும். ஏனென்று சொன்னால் அவர்கள் எல்லாம் ஆளும் வகுப்பை சேர்ந்தவர்கள். நமக்கு கலைச்செல்வி தெரியாது. ஏனென்று சொன்னால் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அதிகாலை காலை கடன் முடிப்பதற்காக வீட்டை விட்டு வெளியே வந்த கலைச்செல்வியை 2 சாதி வரி பொறுக்கிகள் கடத்தி கொண்டு கடந்த ஆண்டு மிருகத்தனமாக அவளை தாக்கி கற்பழித்துக் கொண்டார்கள். ஜிசா தெரியுமா? 2016 சுவாதி படுகொலை பற்றி நான் பேசினது தெரியுமா? ஜிசா கேரள மாநிலத்தில் சட்டக்கல்லூரி மாணவி, யாருமற்ற அனாதரவற்ற சூழலிலே ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் ஒரு குடிசையில் வைத்துக் கொண்டிருக்கிறாள். அந்த ஜிசாவின் வீட்டிற்கு சென்ற சாதிவர்கள் எல்லாம் அவளை 30 இடங்களில் கூறிய கத்தியை கொண்டு சொருகி கொண்டார்கள். அவளை பாலியல் வன்புணர்வு செய்து 30 இடங்களில் கூறிய கத்தியை கொண்டு சொருகி கொண்டார்கள். அவருடைய மார்பகங்களை எல்லாம் அறுத்து இருந்தார்கள். பிறப்புரைப்பு நீண்ட ஒரு கம்பியை சொருகி வைத்தார்கள். ஆக ஜிசாவை பற்றி இங்கே யாரும் பேசவில்லை. தஞ்சை மாவட்டத்தில் இறந்த கலைச்செல்வியை பற்றி யாரும் பேசவில்லை. இங்கே இருக்கிற சுவாதியை பற்றி மற்றும் நிர்பயாவை பற்றி மட்டும் பேசுகிறார்கள். நான் அவர்களுக்கு பேசக்கூடாது என்று சொல்லவில்லை. அவர்களும் பெண்கள் தான். அவர்களுக்கு பேசப்படுகிற அந்த குரல்கள், அவர்களுக்காக எழுதுகிற கண்டன குரல்கள், அவர்களுக்காக எழுதுகிற உண்ணாவிரதம், தீக்குளிப்புகள் அத்தனையும் ஏன் தாழ்த்தப்பட்ட பெண்களுக்கு கிடையாது? ஏன் இவர்களும் பெண்கள் தானே? நாட்டுடைய அடிப்படை கட்டமைப்புகளை எல்லாம் உழைத்து உருவாக்கியது இந்த சென்னை நகரின் பெருமக்கள் தாய்மார்கள் இல்லை என்றால் இந்த கட்டிடம் எழுப்பி இருக்குமா?
இந்த தார் சாலை போடப்பட்டிருக்குமா? சென்னை மாநகரில் எவ்வளவோ மாநகர மிகப்பெரும் கட்டடங்கள் எழுதி இருக்கிறது. எந்த பார்ப்பன பெண் வந்து கல் சுமந்தால், எந்த படையாட்சி பெண் வந்து இங்கே சிமெண்ட் சுமந்தால், அத்தனையும் தாழ்த்தப்பட்ட சேரி மக்கள் சுமந்தல்லவா இந்த கட்டடங்கள் எல்லாம் உருவாக்கி இருக்கிறது. இவர்கள் மீது வன்கொடுமை நடத்தப்படுது. இந்த ஊடகங்கள் எல்லாம், இந்த சாதி பொறுக்கிகள் எல்லாம், இந்த நீதித்துறை கைவாளிகள் எல்லாம் ஏன் கண்டுகொள்ளவில்லை? நிர்பயாவிற்காக உச்ச நீதிமன்றம் நேரடியாக தலையிட்டு அவர்களுக்கு நீதி வழங்குங்கள், குற்றவாளிகளை கைது செய்யுங்கள் என்று உச்ச நீதிமன்றம் நிர்பயாவிற்காக வாதிட்டது. சுவாதிக்காக உயர் நீதிமன்றம் வாதித்தது. ஏன் கலைச்செல்விக்காகவும் ஏன் நந்தினிக்காகவும் எந்த உயர் நீதிமன்றமும் குறைந்தபட்ச மாவட்ட நீதிமன்றம் கூட தர தயாராக இல்லை? காரணம் சாதி. அத்துணையிலும் சாதி இருக்கிறது. இங்கே தமிழன் என்பதும் திராவிடன் என்பதும் இந்தியன் என்பதெல்லாம் இந்த சாதி பிரச்சனைகள் ஒழிந்துவிடக் கூடாது, தன்னுடைய சாதி மேலாண்மை ஒழிந்துவிடக் கூடாது என்பதற்காகவே பேசப்படுகிற தத்துவங்கள். இந்து மதத்தினை பிரிக்க முடியாத இரண்டு தத்துவங்களாக இங்கே ஆணாதிக்கமும் சாதி ஆதிக்கமும் இருக்கிறது. இந்த ஆணாதிக்கம் தான் பெண்களின் மீதான அத்தனை கொடுமைகளுக்கும் காரணம். ஆக பெண்களின் மீது கொடுமை ஒழிய வேண்டும் என்று சொன்னால் அந்த கருத்தை ஒழித்த அந்த இந்து மதம் ஒழிய வேண்டும், பார்ப்பனியம் ஒழிய வேண்டும். ஆனால் இங்கே ஒரு மனிதன் தூக்கிலேற்றப்பட்டு விட்டால் இங்கே பிரச்சனைகள் தீராது. இவர்கள் எல்லாம் நிகழ்காலத்தில் குற்றவாளிகள். எதிர்காலத்தில் ஆயிரம் ஆயிரம் குற்றவாளிகள் இங்கே உருவாக்கப் போகிறார்கள். ஆயிரம் ஆயிரம் மனிதர்கள் உருவாக்கப் போகிறார்கள். அவர்களை எல்லாம் யார் ஒழிப்பது? அவர்களை உருவாக்குகிற இந்து மதம் என்னும் கருத்தியலை ஒழித்தால் தான் இங்கே மணிகண்டன் போன்ற வகையராக்கள் எல்லாம் இங்கே இடமாட்டார்கள். இந்த நாட்டுடைய பல்வேறு சட்டங்கள் இருக்கிறது. ஐபிசி இந்தியன் பீனல் கோட், இந்தியன் தண்டனை சட்டம் 1860 அமல்படுத்தப்பட்டது. இந்திய அரசியல் சட்டம் 1950 அமல்படுத்தப்பட்டது. பிசிஆர் சட்டம் 55 வந்தது. எஸ்சி ஆக்ட் 95 வந்தது. இத்தனை சட்டங்களையும் காக்க வேண்டிய பொறுப்பு இங்கே நிற்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கும் நீதித்துறைக்கும் தான் இருக்கிறது. இவர்கள் எல்லாம் இதை காத்தார்களா? இந்திய காவல்துறையை ஒரு நோஞ்சான் துறையாக பார்க்கிறார்கள். சாதித்துறை எல்லாம் அரசியல் சட்டம் 14 சொல்கிறது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று சொல்கிறது. இந்தியாவில் இருக்கிற சாதி இந்துக்கள் ஏற்க தயாராக இல்லை. நாங்கள் ஆளும் இருக்கும் ஆண்ட பரம்பரை என்று பெருமை பேசுகிறார்கள். ஆர்டிகிள் 16 மதிப்பது கிடையாது. ஆர்டிகிள் 15 சொல்கிறது, இனம் சாதி மொழி பாலினம் காரணமாக இங்கே பாகுபாடுகள் பார்க்க கூடாது என்று சொல்கிறது. ஆனால் அத்தனை பாகுபாடுகளையும் இங்கே இருக்கிற சாதி இந்துக்கள் பார்க்கிறார்கள். அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஆர்டிகிள் 17 சொல்கிறது, untouchability is abolished in India. Its practice of any form is forbidden. இந்தியாவிலே தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது. அது எந்த ரூபத்தில் வந்தாலும் தடுக்கப்பட வேண்டும் என்ற அரசியல் சட்டத்தின் 17வது பிரிவு சொல்கிறது. 19வது பிரிவு சொல்கிறது, இந்திய குடிமகன் ஒருவன் இந்தியாவின் எந்த பகுதிக்கு சென்று விடலாம், எந்த வேலையை வேண்டுமானாலும் செய்யலாம், எங்கு வேண்டுமானாலும் குடியிருக்கலாம், அவனுக்கு எல்லாவித உரிமையும் இருக்கிறது என்று ஆர்டிகிள் 19 சொல்கிறது. இது எல்லாம் அரசியல் சட்டத்தின் பிரிவுகளில் தான் இருக்கிறது, அமல்படுத்தப்படவில்லை. ஏனென்று சொன்னால் அமல்படுத்த வேண்டிய பொறுப்புகள் எல்லாம் சாதி வெறியை தன் எண்ணத்தில் ஏற்றி வைத்திருக்கிற காவல்துறை நிர்வாகத்துறை பொறுப்புகளிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் எந்த சட்டமும் இங்கே அமல்படுத்தப்படவில்லை. இந்த அரசியல் சட்டத்திற்கெல்லாம் இங்கே இருக்கிற சாதி இந்துக்கள் பேராபத்தாக இருக்கிறார்கள். ஒரு சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய ஒரு அதிகாரி அந்த சட்டத்திற்கு எந்த சமுதாயம் அச்சுறுத்தலாக ஆபத்தாக இருக்கிறதோ அந்த சமூகத்தை எல்லாம் கைது செய்ய வேண்டும், அந்த சமூகத்தை எல்லாம் ஒடுக்க வேண்டும், அந்த சமூகத்தை எல்லாம் சிறையில் அடைக்க வேண்டும். ஏன் சேரிக்குள்ள போடுறீங்க? நடுக்குப்ப மக்கள் என்ன செய்தார்கள்? அம்பேத்கர் பாலத்தை சுற்றி இருக்கிற என் மக்கள் என்ன செய்தார்கள்? இந்த சென்னை மாநகரத்திற்கு உழைத்ததை தவிர என் சேரி மக்கள் இங்கே என்ன பாவத்தை செய்தார்கள்? எந்த துணிவில் நீ அம்பேத்கர் பாலத்தில் இருக்கிற என் சேரிக்குள் நுழைந்தால் நான் சொல்கிறேன் தம்பிகளே, சேரிக்குள் வருபவன் திரும்பி பாதுகாப்பாக ஒவ்வொரு முறையும் வெளியேறுவதால் தான் திரும்பி சேரிக்குள் வரான். ஒரு முறை சேரிக்குள் வருபவன் அவன் பாதிப்போடு தான் வெளியே செல்வான் என்றால் சேரிக்குள் ஒருவனும் உள்ளே புரிய மாட்டான். 7 நாட்கள் இங்கே பல லட்சக்கணக்கான மாணவர்கள் இளைஞர்கள் திருந்து இங்கே ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தினார்கள் அல்லவா? ஒரு காவல்துறை ஒன்று கேட்கிறேன், உன் ஆண்மையை அவர்களிடம் காட்டியிருக்க வேண்டும். அவர் என்ன செய்ய முடிந்தது? உன்னுடைய காவல்துறையில் இருந்தே ஒருவன் அந்த போராட்டத்தில் பங்கு கொள்கிறான். அதுதான் உன்னுடைய யோக்கியத்தனம். 7 நாட்கள் நடைபெற்ற ஒரு போராட்டத்தை, அனுமதியில் நடந்த போராட்டத்தை உன்னால் தடுக்க முடியவில்லை. தடுப்பதற்கு துப்பு இல்லை, தெம்பு இல்லை, திராணி இல்லை. ஆனால் ஏது மரியாதை என் சேரி மக்களை நன்னிரவில் புகுந்து தாக்குகிறாய். நானும் நுங்கை பாபு வந்திருக்கிறார், அப்துல் ரஹ்மான் வந்திருக்கிறார், நாங்கள் எல்லாம் சென்றோம். அத்துணை பெண்களும் கை முறிந்து கால் முறிந்து மண்டை உடைந்து கட்டு போட்டு சேயை விட்டு வெளியே வர பயப்படுகிறார்கள். இந்த நாட்டுடைய அத்தனை கட்டமைப்பும் உருவாக்கியது நாம் சேரி தாண்டி அடியெடுத்து வைக்க முடியவில்லை. ஆக சகோதரர்களை பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும்
காலம் கடந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்லுவது எல்லாம் இந்து முன்னணி என்ற பாசிச அமைப்பை தடை செய்ய வேண்டும். 4 குற்றவாளிகள் மட்டுமல்ல, அதற்கு பின்னணியாக இருக்கிற ராஜசேகர் என்ற அயோக்கியனும் தூக்கி நிறுத்தப்பட வேண்டும். இங்கே இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று சொன்னவனாய் இந்து மதத்தை மறுதளிப்பது என்பதுதான் நாம் விடுதலை பெறுவதற்கான முகாந்திரம். அதுதான் முதல் படி என்று சொல்லிக்கொண்டு வரும் காலங்களில் சேரியிலிருந்து அப்புறப்படுத்தப்படும் மக்களை திரும்பவும் சேரிக்கு கொண்டு அமர்த்த வேண்டிய போராட்டங்களை எல்லாம் அப்துல் ரஹ்மான் போன்ற அப்பு போன்ற தோழர்கள் முன்னிலையில் நீலப்புலிகள் எடுக்கும் என்று சொல்லிக்கொண்டு உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்த நாய் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.